ஹாய் ஹலோ வெல்கம் டு பச்சன் வ்ளாக்ஸ். ப்ரீவியஸ் எபிசோட நம்ம சென்னையிலேருந்து ஃபிலிப்பைன்ஸ் எப்படி வந்தோம்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம மணிலா கேபிட்டல் சிட்டியில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ சிபு போக போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஃப்ட் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பெட் பண்ணால் உங்களுக்கு லிஃப்ட் இருக்குது. அங்கே போடலாம். லிஃப்ட் ரொம்ப கூட்டமாக இருக்குது, அதனால நாங்கள் போய் ஏறிட்டோம். மாதிரி தான் எஸ்கலேட்டர் இருக்குது. ஸ்டெப்பாச்சும் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் லெவல் 3 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேடமா ஸோ கீழே ஃபுட் கோர்ட்டும் மேலேயும் ஃபுட் கோர்ட்டுங்க. ஃபுட் ஹாட் கேஎஃப்சி காமனாக இருக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 2:30 ஆகுது. நம்ம மேலே போயிட்டு செக்இன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். இப்போ டொமஸ்டிக் டிபார்ச்சர் வந்துட்டோம். டொமஸ்டிக் டிபார்ச்சரில் நம்ம ஸ்பெசிஃபிக் ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ். எல்லா பக்கத்தில் எக்ஸிட் தான் போட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர் இங்கே இருக்குது. நம்ம இங்கே தான் வரணுமா? நான் வந்து நம்ம கிளம்பும்போது இங்கே தான் வரணுன்ட்டு இருக்கோம். இமிகிரேஷன் பாஸ்போர்ட் பண்ணி பார்த்து ஓகே என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இந்த ஃபுல்லாகவே எக்ஸிட் சொல்கிறாங்க. நம்ம இந்த பக்கம் போயிட்டு சிவப்பு செக்இன் பண்ணலாம். கூட்டம் இருக்குமோ பார்த்துக்கலாம். ஓகே, அப்போனா கிரவுண்ட் லெவலில் வந்து உங்களுக்கு எல்லாமே அரைவலில் வருது. ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவல் 1 வந்து உங்களுக்கு நீங்கள் டாக்ஸி லெவலில் வருது நாளே வந்துடலாம். சரி செக்இன் பண்ணிட்டாங்க. செம்ம மேட்ருங்க. ஆக்சுவலாக பார்த்தா எங்கள் செல்ஃப் செக்இன் ஒன்று இருக்குது. போர்டிங் பாஸ் எடுக்காதவங்க இந்த மாதிரி கியாஸ் இருக்குது. கியாஸில் வந்துட்டு நம்ம செக்இன் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலாக அந்த பக்கம் நம்ம வந்தோம் இல்லையா, இந்த பக்கம் இன்டர்நேஷ்னல் பக்கம் வந்து நம்ம இங்கேருந்து அப்படியே நம்ம அங்கே போயிட்டு செல்ஃப் செக்கிங் கியாஸுக்கு செல்ஃப் செக்கிங் பண்ணிவிட்டு அங்கே எதுவும் போர்டிங் பஸ்ஸில் வந்து அதேமாரிட்டு காமிச்சிட்டு திரும்பி நம்ம இந்த இடத்துக்கு வந்துடுறோம். ஓ இது வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர். இது வந்து ஃபஸ்ட் என்ட்ரன்ஸா இங்கே தான் போனோமா, இப்போ பார்த்தோமா அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்பும்போது இங்கே தான் வர வேண்டி இருக்கும். ஓகே பார்த்து வச்சுட்டோம். அவ்வளோதான் போச்சு. டொமஸ்டிக் டிபார்ச்சர் அந்த செகண்ட் என்ட்ரன்ஸ் பாருங்க. பக்கம் பக்கம் தான் இருக்குது. கூட்டம் கூட்டம் எல்லாம் சரி பண்ணி போகிற வரைக்கும் கூட்டத்துக்கு கொஞ்சமே தான். கூட்டம் சரி, லோக்கல் கூட்டம் சரி சொல்கிறாங்க. நம்ம டொமஸ்டிக் டிபார்ச்சர் வந்து செக்யூரிட்டி வந்துட்டோம். செக்யூரிட்டி முடிச்சு நம்ம கண்டினியூ பண்ணோம். அவ்வளோதாங்க. இங்கே செக்யூரிட்டி தான். இங்கே ஒன்றும் ஆக்சுவலாக அவ்வளோ வெயிட் செக் பண்ண நினச்சா வெயிட்டில் செக் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நம்ம செக்யூரிட்டி மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு வச்சுட்டாங்க. ஸோ நம்ம இங்கே கேட்ஸ் எங்கே இருக்குன்னு செக் பண்ணிப்போம். இங்கே மேலே வந்த பிறகு நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோம்னா இந்த ரவா சாப்பிடலாம். நிறையவே இருக்குங்க.
அதனால் வந்து உங்களுக்கு 100 ரூபா 150 ரூபா 50 ரூபாவில் கூட உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது இல்லை. 120 நாட் பேட் கொடுக்கலாம். பிரச்சனை இல்லை, ரீசனபிள் அமௌண்ட் தான், ரொம்ப காசுக்கெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்துட்டோம். டைம் இருக்கு, ஆனால் ஃபுல் பட்டம் இருக்கு. குடிக்க தண்ணி இருக்குங்க. ஸோ தண்ணி பிரச்சனை இல்லை. செக்யூரிட்டி நீங்கள் தண்ணி காலிக்கனாலும் நீங்கள் தண்ணி குடிச்சிடலாம். இப்போ இதுதான் நாங்கள் போகிற ஸ்பெசிஃபிக் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு, டொமஸ்டிக் ஃப்ளைட்டு, மணிநாள் பிலிப்பைன்ஸ் எடுக்கிற முதல் ஃப்ளைட்டு 119 கேட்டு இருந்தாங்க. ஆமாங்க, அப்போ இதாங்க நம்ம ஃப்ளைட்டு செம்மையாக இருக்குவாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து எங்கே போக போகிறோம்னா செபு போகிறோங்க. செபு மணிநாள் எப்படிங்க ஒரு பெரிய சிட்டியோ அதே மாதிரி சிட்டியும் வந்து பிலிப்பைன்ஸில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டின்னு சொல்லலாம். கல்ச்சர்லேயும் சரி, ஹிஸ்டாரிக்லையும் சரி பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டிங்க செபுவும். ஸோ மணிலா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு போட்ட பிளானே வேறு. நிறைய இடம் சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தது. மணிலாவே நம்ம ஒரு 2 days கிட்ட பிளான் வச்சுருந்தோம். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் வந்துட்டு இப்போது எனர்ஜி கிரைசிஸ் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படின்னு தெரியும், கரண்ட் வார் எக்ஸ்பிரஷன் போயிட்டு இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே ஃபியூவல், எல்பிஜி எல்லாமே வந்து தட்டுப்பாடாக இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால இங்கே கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நேஷ்னல் எனர்ஜி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூல் ப்ரைஸ் அப்புறமா எல்லாமே வந்து மாறிடுச்சு. அப்புறமா இங்கே தெர்மல் ரெனோவேஷன் போயிட்டு இருந்தது, ஃப்ளைட் மாறிச்சு, ஃப்ளைட் ரீஷெடியூல் ஆச்சு. அதுக்கேற்ற இப்போ என்னென்னா லெஷராக போட்ட பிளான் வந்து கொஞ்சம் ஹரிபரியாக பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஒரு இடமும் உங்கள் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது நமக்கு. ஸோ பிளானே அப்படியே தலைக்கீழ மாற்றி போட்ட மாதிரி ஒரு விஷயம் ஆகிடுச்சு. ஸோ பரவாயில்ல, நாட்டு ப்ராப்ளம் நம்ம வந்துட்டு இதுக்குள்ளே என்னென்ன வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியுமோ அதை நம்ம ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ நம்ம இங்கேருந்து சிபு போயிட்டு சிபுல தான் நம்ம இன்னைக்கு ஸ்டே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு சிபுவில் முக்கியமான சேஃப் சைன் ஒன்று இருக்குது. சிபு போயிட்டு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு நம்ம பக்கெட் டிஸ்கஸ் அப்புறம் சிபு முடிச்சு நம்ம அங்கே கொரோன் போகிறோம். கொரோன் வந்துட்டு பெஸ்ட் ஐலாண்ட் பிலிப்பைன்ஸ் ஐலாண்ட் கொரோன் மஸ்ட் விசிட். ஸோ கல்ச்சரலாக உங்களுக்கு சிட்டி எல்லாம் வேணாலும் சிட்டி இல்லை, உங்களுக்கு ஒரு சிங்கப்பூருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு மக்கள் மணிலாவில் இருக்குது. இன்ட்ராமுக்கு சிட்டி கல்ச்சரலாக மணிலாவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நிறைய பேர் தெரியல பிலிப்பைன்ஸில் வந்துட்டு என்னென்ன இருக்குது. நிறைய நாங்கள் எக்ஸ்பிளைன் சென்னையில் கொடுப்போம். நம்ம ஊர் அங்கே இருக்க ஆஃபீஸ் இருக்காங்க. பிலிப்பைன்ஸ் என்னப்பா இருக்குது, அங்கே போயிட்டுருக்கேன் சார், நிறைய இருக்குது சார் பார்க்குறதுக்கு. பிளான் பண்ணுங்க. ஆக்சுவலாக அப்படியே நான் பட்ஜெட் சொன்னேன், வாய்ப்பே இல்லை அப்படின்றது. எனக்கு இந்த கம்மியான பட்ஜெட்னு பேக் பேக்கில் நம்ம கண்டிப்பாக இதை பண்ணலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், ஃபுல் சொல்கிறேன். நம்ம இன்றைக்கு கூட இப்போதைக்கு சொல்லணும்னா சென்னை டு மணிலா நமக்கு எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா வெறும் 8000 ரூபாய் ஆச்சு. ஆமாம், சென்னை டு குலாலம்பூர் வந்துட்டு குலாலம்பூர்லேருந்து நீங்கள் மணிலா வரதுக்கு வெறும் 8000 தான் ஆச்சு. லெஸ் தென் 8000 தான் ஆச்சு ஃப்ளைட் டிக்கெட்டு. நீங்கள் வெல் அட்வான்ஸாக நீங்கள் புக் பண்ண வேண்டியிருக்கும். வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 6-7 months பிஃபோர் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக பார்த்துக்கோங்க. இந்த ஊருக்கு வந்துட்டு எவ்வளோ டிக்கெட் ஆகும் அதுவும் பார்த்துட்டு நீங்கள் பிளான் பண்ணுற டைம் கரெக்டாக இருக்கா. முக்கியமாக வெதர் பாருங்கள். பிலிப்பைன்ஸ் வெதர் வந்து வேறு மாதிரி இருக்கும். எப்போ உங்களுக்கு என்னன்னு சொல்ல முடியாது. ஸோ மோஸ்ட்லி இந்த ஏப்ரல் டு மேலாம் ஃபுல்லாக பீக் சம்மர் நீங்கள் சூஸ் பண்ணி வரலாம். போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சிபு ஃப்ளைட்டை புக் பண்ண போகிறோம். இங்கேருந்து டோட்டலாக ஒரு 1.5 hours தான் நமக்கு ஒரு ட்ராவல் ஜெர்னி. ஸோ ஒரு எப்படியும் ஒரு 5:40 அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து ரீச் ஆகிடும்.
ஏன் சிபு பெசிபிக் என்னங்க பார்க்கறதுக்குள்ள சின்னதாக இருந்து உள்ள அவ்வளோ பெருசாக இருக்குது. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட இந்த ஃப்ளைட் இருக்குது ஸ்கூட் ஏர்லைன்ஸு அதே மாதிரி தான் இருக்குது. அது பேட்டர்னும் கலரும் சரி உள்ளே இருக்க ஃபீச்சர்ஸும் சரி செம்ம லெக் ரூமுங்க. அப்பா நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கல. இது நான் ரொம்ப டொமஸ்டிக் ஃப்ளைட் தானே சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது. சூப்பர். ரொம்ப கன்வீனியன்ட்டு. ஆக்சுவலாக அவங்க ஃப்ளை ஆகிற இதுவே தெரியல. ஒன்று ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. வேற ஆக்சுவலாக டக்கு 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 சவுண்டு இருக்குது. சவுண்டே வெல்கம் டு சிபு. இந்த தான் கட்டன் சிபு. கட்டன் சிபு பிலிப்பைன்ஸில் ஒரு பெரிய சிட்டி. இங்கே நமக்கு பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வெல்கம் டு சிபு மக்களே. ஸோ இப்போ நம்ம இருக்கிற தான் டெர்மினல் 1. சிபுவோட ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தா டெர்மினல் 1 வந்து உங்களுக்கு டொமஸ்டிக்ங்க. டெர்மினல் 2 வர இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இன்டர்நேஷ்னல். ஸோ இந்த மேலே போயிட்டு ரைட் எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக டொமஸ்டிக் கேப்சர் பண்ணுறோம். அந்த இடத்துக்கு அப்போ போயிட்டோம். இந்த மிஷன் ஸ்டார் பஸ்ஸு பாகு பாகு வச்சுருக்கீங்க. சூப்பருங்க. ஜாலியும் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக ஜாலிபி பற்றி உங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஜாலிபி வந்து நம்ம ஊரில் எப்படி கேஎஃப்சி மட்டும் இருக்கும், அதே மாதிரி பிலிப்பைன்ஸ் வந்து ஜாலிபின்றது ஒரு அவங்க ஒரு இந்த மாதிரி கிறிஸ்பி சிக்கன்லாம் செய்கிற ஒரு நெட்வொர்க். ரொம்ப சாதாரண சின்ன கடையாக ஆரம்பிச்சது வந்து இன்னைக்கு பிலிப்பைன்ஸில் 200 மீட்டருக்கு 400 மீட்டர் 500 மீட்டருக்கு கூட பார்த்தீங்கன்னா இவங்க கடை வச்சுருக்காங்க. ஸோ பஸ்ஸு லெஃப்ட்லேயே போனோம். நல்ல ஆக்சிடென்ட்லாம் இருக்குங்க, பிரச்சனை இல்லை. அதாவது நான் கிராப் டாக்ஸி இருக்குது சிட்டிக்கு போகிறதுக்கு. ஆக்சுவலாக இந்த சிபு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு தனி இருக்குது. லாப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ஐலாண்டில் இருக்குது இந்த ஏர்போர்ட்டு. இங்கேருந்து சிட்டிக்கு போனால் ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே நார்த்துக்கு போனோம். நார்த்துலேருந்து அப்புறமா நீங்கள் சவுத் பக்கம் நம்ம இருக்குது சவுத்துக்கு போக வேண்டியிருக்கும். இந்த இடத்துக்கு வேண்டாம். வந்து கிராப் பெட்ரோல் போடுவோம். கிராப் பெட்ரோல் பண்ணி நம்ம ஒரு ஓலாவும் வருவோம். அப்படி நீங்கள் வந்து ஓட்டிக்கு போட்டு போயிட்டே இருக்கலாம். பஸ் டு சிட்டின்னு இருக்கு பாருங்க. அதான் நம்மளுக்கு தேவை. இங்கேருந்து பஸ் வந்து நார்த் வரைக்கும் போயிட்டுங்க. நார்த்து போயிட்டு சிட்டிக்குள்ளே போயிட்டு நம்ம சிம் கார்டு சிம் கார்டை வாங்கிட்டு அங்கேருந்து பஸ்ஸுக்கு நம்ம போட்டு போய்க்கலாம். ஸோ என்ன சாப்பிட்னா அப்படின்னு நம்ம பார்த்து வரோம். பஸ்ஸு 50% சார்ஜ் பண்ணுறாங்க. எவ்ரி ½ அன் ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குது. 1:15 ஆகுது, 6:30 அடுத்த பஸ் இருக்குது. இதுக்கப்புறம் எவ்ரி ½ அன் ஹவருக்கு நீங்கள் ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இங்கேருந்து ஒரு ½ அன் ஹவர் ₹50 ரீசனபிள் ப்ரைஸ் தான். கம்பேர் டு டாக்ஸியோ மற்றதை போகிறத விட இந்த பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் பெட்டர். இதுதாங்க பஸ்ஸு ஏர்போர்ட் வந்து சிட்டிக்கு போகிறது. மை பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏசி பஸ்ஸு பெரிய பஸ்ஸு தான். இங்கேருந்து நார்த் பஸ் ஸ்டாண்ட், அதாவது எஃப்எம் சிட்டி அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு இந்த பஸ்ஸு ரீச் ஆகிடும். சூப்பர். கரெக்டாக 6:30 ஆகுதுங்க. 6:30 வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஷார்ப் 6:30 வண்டி எடுத்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரிட்ஜு. ஆக்சுவலாக இது சி பிரிட்ஜ். ஆக்சுவலாக இது வந்து சொன்னேன் இல்லையா, ஏர்போர்ட் வந்து எனக்கு ஒரு ஐலாண்ட், தனி ஐலாண்ட் இருக்குது.
அதனால் இப்போ நம்ம ஐலாண்ட்லேருந்து இப்போ மெயின் சிட்டிக்கு வந்துட்டு நம்ம இப்போது பிரிட்ஜ் வழியாக க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். நைட்டு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இது ஃபுல்லாகவே அந்த கடல் தெரியுது பாருங்க, ஷிப்ஸு, கடல், போட்டு எல்லாம் தெரியுது. பகலில் உங்களுக்கு தெரியும். செம்மையாக வந்து டிராஃபிக் நம்ம மாட்டிக்கிட்டோம். நம்ம ஃபுல் பீக் ஹவர்ஸ் இப்போது மணி இப்போது 7 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ½ ஆகிடுச்சு. ½ டிராஃபிக் பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்ட் மெயின் சிட்டிக்குள்ளே நடந்து உடனே டிராஃபிக் பயங்கரமாக ஆகிடுச்சு. சும்மா சொன்னாங்க ஃபிலிப்பைன்ஸ்லாம் டிராஃபிக் பயங்கரமாக இருக்குன்ட்டு. ஹோப்ஃபுல்லி நம்ம ரிட்டர்ன் போகிற அன்றைக்கி ஒரு டிராஃபிக் இருக்கக்கூடாது. நம்ம நார்த் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இப்போது இது பார்த்திங்கன்னா நார்த் டெர்மினல் பஸ் ஸ்டாண்ட். இது ஆக்சுவலாக எங்களுக்கு கரெக்டாக இது பே ஃப்ரண்ட் ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வருது. ரேடிசன் ப்ளூக்கு அப்படியே பேக் சைடில் வருது. இந்த பக்கம் பே ஃப்ரண்ட்டுக்கு அப்படியே ஃப்ரண்ட்டில் வருது. இதுதான் நார்த் பஸ் ஸ்டாண்ட். உங்களுக்கு நார்த் பஸ் ஸ்டாண்ட் தான் இந்த மை பஸ் ஏர்போர்ட் போகிறதுக்கு. நாளைக்கு மார்னிங் ஃபஸ்ட்டு பஸ் 6 மணிக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மணி இப்போ 7:35 ஆகுதுங்க. கரெக்டாக 1 hour 5 minutes ஆகிருக்கு இது ரீச் ஆகிறதுக்கு. யூஸ்வலாக ½ வந்துடும் சொல்கிறாங்க. பட் பீக்காக இருந்தால் டிபெண்ட்ஸ் ஆன் டிராஃபிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 1 hour ஆகுது. கிட்ட போய் பார்த்துது. ஸோ இப்போ நம்ம நார்த் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா SM சிட்டி மாலுக்கு போய்கிட்டுருக்கோம். ஏன்னா மாலில் தான் நமக்கு சிம் கார்டு வாங்கணும். அதுக்காக நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே உள்ள அப்படியே பேக் சைட் நடந்து வந்தாலே உங்களுக்கு மால் வந்துடுது. அப்படியே ரேடிசன் ப்ளூக்கு பக்கத்துலேயே இருக்கும். உங்களுக்கு நேராக இருக்கு பாருங்க மால். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்ககிட்டயும். டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபஸ்ட் பஸ் 6 o'clock இருக்குது. ஸோ நம்ம நாளைக்கு மறுநாள் திருப்பி நம்ம இங்கேருந்து கொரோன் போகிறோம். ஸோ அதுக்காக நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்களே சொல்கிறாங்க எப்படியும் அவங்களுக்கு வித்தின் ½ hour ஏர்போர்ட் வச்சோட மார்னிங் அவ்வளோ சிலருக்கெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு கூட்டம் இருக்காது. ஸோ நம்மளோட வேலை என்னென்னா சொல்லாக்குள்ளே நம்ம இங்கே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எப்படியாவது போய் நம்ம சிம் கார்டு வாங்கணும். கடை சாத்தாமல் இருக்கணும். இது நம்ம ஆக்சுவலாக நார்த் ஓகேங்களா. இப்போ இங்கே நம்ம தங்குறது சவுத். இங்கேருந்து கொஞ்சம் பக்கம் தான், ஒரு 7 kilometers தான். ஸோ நம்ம சிம் வாங்கிடுவோம். வாங்கிட்டு வெளில பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஸோ இதுதாங்க SM மால். இந்த ஊரில் நீங்கள் எங்கே போனாலும் எஸ்எம்ன்றது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த சிட்டிக்கு போனாலும் எந்த ப்ராவின்ஸ் போனாலும் உங்களுக்கு இந்த SM மால் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் சந்தை நீங்கள் மால் கட்டி வச்சுக்கிறாங்க. ஆனால் பாப்புலேஷன் அதிகம் தான் அங்கே ஆக்சுவலாக ஃபிலிப்பைன்ஸில். சும்மா சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த பீக் ஹவர்ஸ் பார்த்துங்க எப்பா பயங்கர டிராஃபிக்குங்க. இதே பீக் ஹவர்ஸ் கொஞ்சம் முடிய போகுது. 8 மணிக்குள்ளே பீக் ஹவர்ஸ் முடிஞ்சு போகுது. ஆல்மோஸ்ட் 8 ஆக போகுது. அந்த 5 o'clock உங்களுக்கு அந்த 8 o'clock வரைக்கும் தான் சம்மர் பீக் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸலேட்டர் அங்கே இருக்குது. 490 பைசாலேருந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸோட கிடைக்குதுங்க. ஆனால் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு மால் தான் நான் பெஸ்ட்டு. கிட்டத்தட்ட நம்ம ஊர் டெம்பரேச்சர் தான். ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. எக்ஸலேட்டர் மேலே போகலாம். எங்கே இருக்குன்னே தெரிலங்க. இந்த மால் ரொம்ப பெருசாக இருக்குது. 2 கிலோமீட்டர் மாதிரி அங்கே அடிப்போன்ட்டாங்க. நானும் வந்துட்டேன். அந்த லாஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வெளில போகிறது தான் எனக்கு தெரில. பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோர்ஸில் செகண்ட் ஃப்ளோர் ரைட்டுங்க லாஸ்ட்டில் வச்சுருக்குறாங்க. ஸ்கின் ஸ்டேஷன், ஃபிக்ஸ் சலூன் அதெல்லாம் பக்கத்து லோபோன்னு இருக்குது. இன்னும் சிம் கார்டு தரானா தெரியல. உள்ளே போய் பார்ப்போம்.
ஒன்று போட்டு இல்லை நான் ரொம்ப கூட நினச்சேன். அப்போ என்ன ஸ்க்ரீனுக்கு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ சூப்பராக நம்ம வந்துட்டு சிம் கார்டு வாங்கிட்டாங்க. பாருங்க, சிம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா குளோபில் வந்து 59 பைசாக்கு வந்து சூப்பராகவே வந்து சிம் கார்டு கிடைக்குது. இது நம்ம மணிலா ஏர்போர்ட்டில் வந்து 1000 ரூபாய்க்கு 1500 பார்த்தோம். இங்கே வந்து செபு ஏர்போர்ட்டில் பார்த்தா 500 ரூபாய்க்கு சொன்னாங்க. 500 ரூபாய் நிறைய பேர் கம்மியாக வாங்கிடுவாங்க. பட் நீங்கள் இது கூட விட்டுடுங்க. டேரெக்டாக வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்துடுங்க பஸ்ஸை பிடிச்சி. ஓகேங்களா, அது ஒரு 50 ரூபா இருந்தால் போதும். அந்த பஸ்ஸை பிடிச்சி அழகாக சிட்டிக்குள்ளே வந்துடலாம். 1 ஹவர் மேக்ஸிமம் தான் 1 ஹவர். ஓகேங்களா, 1 ஹவருக்குள்ளே வந்துடலாம். வந்து இது இன்னும் லோட் பண்ணணுமா, இது வந்துட்டு சிம் ரிஸ்ட்ரிக்ட் நம்ம இப்போ ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 99 பைசா போட்டு லோட் பண்ணால் உங்களுக்கு 8 GB கனோட தரான். ஃபஸ்ட் கிளாஸாக அவன் முடிச்ச மொத்தமாக 150 பைசா 150 பைசா நம்ம சிம் கார்டை முடிச்சிடலாம். சிம்பிள் 150 தான். நம்ம அதிகபட்சம் 280 அந்த மாதிரி 300 நம்ம முடிச்சிட்டோம். நம்ம அவ்வளோதாங்க. ஸோ இந்த லோட் பண்ணுறத பார்த்தா சிம் கார்டு அதை நாங்கள் வந்து நிறைய கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் பண்ணலாம், 7-Eleven பண்ணலாம். இங்கே நிறைய சின்ன சின்ன பொட்டி கடை அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க, ரிவர்சரி கடை. அங்கே எல்லாமே நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. நம்ம எங்கே தங்குறோமோ அதுக்கு பக்கத்தில் எங்கேயாவது கடை இருக்குது, மொபைல் கடை வச்சுருவாங்க நம்ம ஊரில், ரீசார்ஜ் பண்ணுற கடை மாதிரி. அங்கே போய்ட்டு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது பெரிய பிரச்சனை இருக்காது. நம்ம அப்படியே கிளம்பலாமா, நியூஸோடு தான் வந்தோம். நெக்ஸ்ட் பார்த்துட்டு வெளில போய்ட்டு பேசுகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம வந்து நார்த் பஸ் ஸ்டாண்டுக்காக வந்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம 4th பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா இங்கே செகண்ட் ஒரு பஸ் இருக்குது, அதை பிடிச்ச போன சொல்கிறோம். அது இங்கே பக்கத்தில் தான் காட்டுது. ஸோ அங்கே போயிட்டு பஸ் போவோம். மணி 8:30 தான் ஆகுது. செங்கோடு வாங்கிட்டு செங்கோட லோடு மட்டும் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்துக்கலாம். அதாங்க ஆக்சுவலாக நார்த் பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரண்ட்டில் போகணும். பட் அங்கே போய் விசாரிச்சு ஆகணும்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு அங்கே வந்து உங்களுக்கு டேரக்ட் பஸ் கிடைக்காதான். நீங்கள் மோஸ்ட்லி SM சிட்டியோட ஃப்ரண்ட் சைடு போயிடுங்க. ஃப்ரண்ட் சைடு போட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஜிப்டன் டெர்மினல் இருக்கான், அதை பிடிச்சிட்டிங்க அப்புறம் சவுத்துக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது சரிப்பட்டு வராது அப்படின்றாங்க. சரி பார்ப்போம் இப்படி நடக்கிட்டானே. சகஜமாப்பா. பாமாங்க எதுவும் பஸ் பிடிக்குதுங்க, பரவாயில்லையே. ஏன்னா அங்கே ட்ரெடிஷ்னல் இருக்குன்னு KMK டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் செட்டப்புக்கோட ஃப்ரண்ட்டு ஓகேங்களா, பஸ்ஸை கொடுத்துருக்கோம். ஏறிட்டோம். ஜிப்னியில் பார்த்தீங்கன்னா இப்போ 24 பேர்கிட்ட ட்ராவல் பண்ணுறாங்க. நம்ம ஊர் சேரட்டோ மாதிரி, ஆனால் அதே பெருசாக ஒரு ட்ரெடிஷனல் வந்து நல்லது. இதில் சிம் கார்டுக்கு வந்து லோட் பண்ணுன்னு கேட்டிங்க. இதுதாங்க எனக்கு 7-Eleven வந்து வித்தியாசம் லோடு இருக்கேன். லோடு போடுங்க. நீங்கள் என்ன சிம் கார்டு வாங்கிங்க, ஸ்மார்ட்டாக குளோபில் போடுங்க. நான் குளோபில் எடுத்தேன். குளோபு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரேன். நான் வந்து இந்த 99 பைசா எடுத்தேன், சூஸ் பண்ணேன். சரிங்களா, 8 GB ஆல் சைட்ஸ், 8 GB சாய்ஸ் ஆஃப் 8 GB டேட்டா கூட வருதுங்க உங்களுக்கு. சரிங்களா, சூப்பர். அதை செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃபோன் வந்து சிம் கார்டு பேக் சைடில் இருக்கும். இந்த நம்பர் அடிச்சிட்டிங்கன்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கீழே இங்கே ஒரு ஸ்லிப் வரும். இந்த ஸ்லிப் எடுத்து கவுண்டில் பண்ணி கொடுத்து கேஷ் கட்டிடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சம்பளம் வந்து போச்சா. ஃபுல் மார்க்கெட்டுங்க இது. ஒரு மாம்பழம் மார்க்கெட் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஸ்டேவே பார்த்தா மார்க்கெட் நடுவில் தான் இருக்குது. நம்ம மார்க்கெட்டாக இருக்குது. சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை. இருக்காங்க கருவாடு, பழம், அது இது எல்லாமே இருக்கு. மார்க்கெட்டுங்க. கொய்யாக்காய், மாங்காய், காய்கறி, முட்டை, வாழைப்பழம், ரோஸு,
இல்லை தான் இருக்குது சேம் டைம் சூப்பராக இருக்கின்றது 60 பைசா வெங்காயம் வேறு எதுவும் ஊர் சம்பளம் அதிகம் அங்கே தான் ஏழம் சொன்னாங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது பாருங்க கொஞ்சம் வருஷம் கொஞ்சம் கண்டே பிடிக்கூடாதுன்னு ஒரு முடிவில் சேர்த்துக்கிறானுங்கப்பா. Gabi pa dito, nagbuntag mo gyapon. Angir. ₹600 ஒர்த்து தான். ஸ்பெஷல் கலா கிச்சன்ஸ் புல்குதுறை சாப்பிட்டு வரேன். நல்லா இருக்குங்க ஹாஸ்டல் மறுபடியும் வச்சுட்டு இருந்தேன். நாட் பேட். இது வந்து காமன் ஏரியா வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ப மாட்டீங்க, ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. இப்போலாம் ஒரு மார்க்கெட் மணி இப்போ எப்படி ஒரு 10:30 இருக்கும். இது வரும் நம்ம ஊர் இப்போ மார்க்கெட் மாதிரி இல்லை. நான் கூட 10:30 மூடிடுவாங்கன்னு நினச்சேன். இல்லை அவனு 10:30 மணி தாண்டி போயிட்டுருக்கு. எந்த ஷாப்பும் எதுவும் மூடலை. அவங்க அங்கே வியாபாரம் சின்ன சின்ன வியாபாரம் நடந்துகிட்டே இருக்குது. என்ன முதல்லைக்கு கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். கீழே ஃப்ரெஷ்ஷாக ஏதோ சமைக்கிறாங்க. என்னென்ன புதிய தண்ணி இருக்குங்க, துணி காய போகிறதுக்கு ஹேங்கர் இல்லை. ரோப் கொடுத்துருக்கேன், ஷாப் கொடுத்துருக்கேன், டவுல் கொடுத்துருக்குறாங்க. ரெஸ்ட் ரூம் நல்லாயிருக்கு, சுத்தமாக தான் இருக்குது. பட் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வீட்டு கிடையாதுங்க. இந்த தென்வாட்டுக்கு வந்து இருப்பு தேவை. தாங்க இருக்கு வீட்டுக்கு தான் பார்த்தா தெரியும். சொல்லிக்குள்ளே பார்த்தா சேலம் எப்படி கிளம்பினாங்க ஃபிலிப்பைன்ஸ் வந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம மணிலா வந்தோம். மணிலாவில் வந்து சிபு வந்து இப்போ ஹாஸ்டலில் வந்துருக்கோம். கோலாலம்பூர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். எல்லாமே ஒரு 4 hours ஃப்ளைட்டு. சென்னை டு கோலாலம்பூர் 4 hours ஃப்ளைட்டு. அப்புறம் 2 hours ட்ரான்ஸ்ஃபர் கோலாலம்பூர் மணிலா 4 hours ஃப்ளைட்டு. அப்புறம் அங்கேருந்து திருப்பி நம்ம திருநூல் மாறி வந்து இப்போ அங்கேருந்து வந்து ஒரு 1.5 hours மணிலா டு சிபு ஃப்ளைட்டு. இன்றைக்கி ட்ராவலிங் நிறைய இருந்தாலும் நம்ம ஆளுக்கு போக வேண்டிய இடத்துக்கு இந்த மாதிரி ட்ராவலிங் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பிளானை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கோம். நாளைக்கு முக்கியமான நாள். ஸோ நாளைக்கு சொல்கிறேன். சாப்பிட்டாச்சு, சாப்பாடு சூப்பராக இந்த வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ தேங்க்ஸ் டு கலா கிச்சன். அப்புறம் ஸ்டே சூப்பருங்க. ஒரு 600 rupees தான் ஒரு நைட்டுக்கு வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட. சூப்பர். மெனு கேட்டாங்க. பட் நாளைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் கிளம்புற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாது, பிரெட் ஜாம் தான். ஸோ அதோட ஓகேங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். முடிச்சதை நாளைக்கு